இன்று மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளது தொடர் சத்தியாகிரக போராட்டமானது 20 நாட்களை எட்டியுள்ளது. எமது போராட்டமானது கடந்த 21ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து எந்த ஒரு வீரியத்துடன் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டு வந்ததோ அந்த வீரியத்துடன் தற்பொழுது எங்களுக்கான முடிவுகள் எட்டப்படும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்ற ரீதியில் இந்த போராட்டத்தினை நாங்கள் தற்பொழுது நிகழ்த்தி சென்று கொண்டிருக்கின்றோம். ஒன்று மட்டும் இந்த எமது சமூகமும் அரசியல்வாதிகளும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுக்கான இந்த தொழிலுரிமை போராட்டத்துக்கான நியாயமான தீர்வுகள் எட்டப்படும் வரை இந்த போராட்டமானது எங்களால் கைவிடப் போவதில்லை. எந்த ஒரு அழுத்தங்களுக்கோ அல்லது எந்த ஒரு தடையுத்தரவுகளுக்கோ பயந்து இந்த போராட்டத்தில் இருந்து நாங்கள் பின்வாங்க போவதில்லை என்பதனை இந்த இடத்தில் கூறிக்கொள்வதுடன் இதுவரைக்கும் எமது மட்டக்களப்பு மாவட்டம் சார்ந்த அமைச்சர்களோ சரி, பிரதி அமைச்சர்களோ சரி, எதிர்கட்சி சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ சரி, எமக்கு எந்த விதமான ஒரு ஆக்கபூர்வமான தீர்வினையும் பெற்று தருவதற்கு அவர்கள் முயற்சிக்காமை இந்த படித்த ஒட்டுமொத்த சமூகங்கள் வாயிலாக எங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்வையும் ஒரு இவர்களால் தீர்த்து வைக்க முடியாது உள்ளது என்ற ஒரு மனநிலையையும் தோற்றுவிக்கக்கூடியதாக உள்ளது. எனவே இந்த அரசியல்வாதிகள் எங்களது பிரச்சனைகளுக்கு பாராளுமன்றத்தில் முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர்களது அரசியல் கட்சிகள் சார்ந்த அவர்களது அரசியல் பாதைகள் சார்ந்த கொள்கைகளை பரப்புகின்ற வகையிலே தங்களது உரைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் இந்த ஒரு சமூகத்தின் தூண்டுகளாக இருக்கிற இந்த படித்த சமூகத்தினது அந்த பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்து எங்களுக்கான நியாயமான தீர்வினை பெற்றுத் தருவதற்காக அவர்கள் தங்களது அரசியல் பயணத்தில் தங்களது அரசியல் நடவடிக்கைகள் எங்களது பிரச்சனைகளை அங்கே உணர்வுபூர்வமாக உறக்கச் செய்து எங்களுக்கான தீர்வினை பெற்றுத்தரும் வரைக்கும் எங்களது போராட்டம் பின்வாங்கப்படாது. எனவே எங்களது தேவைப்பாடு உணர்ந்து எங்களது இந்த படித்த கட்ட சமூகத்தினது தேவைப்பாடு உணர்ந்து அவர்கள் எங்களுக்கான தீர்வினை பெற்று தருவதற்கு முன்னிக்க வேண்டும் என்பதை வன்மையாகவும் உறுதியாகவும் இந்த ஒட்டுமொத்த மட்டக்களப்பு மாவட்டம் சார்ந்த பட்டதாரிகள் வேலையில்லா பட்டதாரிகள் சார்ந்து இந்த வேண்டுகோளை இவ்விடத்தில் இந்த 20வது நாள் நாங்கள் உருக்கமாக தெரிவித்துக் கொள்கின்றோம்.